நேற்று ஆஃபீஸ் கிளம்ப கொஞ்சம் லேஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் அவசர அவசரமா போற மாதிரி இருக்கும். அவ்வளோ லேட்டா போனதுனால என்னால் பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல. பஸ் ஸ்டாண்ட்ல நின்று பார்த்தேன், 2 3 பஸ் வந்துச்சு. ஆனால் என்னோட ஆஃபீஸ்க்கு போற அந்த பஸ் வரல. அதனால சரின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோல ஏறி ஷேர் ஆட்டோல போற மாதிரி ஆயிடுச்சு. ஷேர் ஆட்டோலையும் கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால நான் கொஞ்சம் தள்ளி இருந்து லைட்டா வெளியில எல்லாம் எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஆஃபீஸ் போய் உட்காந்த நேரத்துல இருந்து ஒரே சிஸ்டம் இஷ்யூ எனக்கு ஆயிடுச்சு. அதனால என்னால் ஒர்க்கும் சரியா பண்ண முடியல. சரின்னு சொல்லிட்டு டைரக்டா ஈவினிங் பிரேக் வந்தாச்சு. அவ்வளோ நேரம் எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு. பிரேக் எல்லாம் முடிச்சு வாக்கிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் முடிச்சுட்டு படான்னு கரெக்டா ஷிஃப்ட் முடிஞ்சு நான் கேப் ஏறதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் நான் ஒர்க்கே முடிக்கிற மாதிரி இருந்தது. கடகடன்னு கீழே வந்து கேப் ஏறி வீட்டுக்கு வந்தாச்சு. காலையில இந்த காஃபில தான் ஆரம்பிச்சேன். காஃபி மக கொஞ்சம் கிளியரா போட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில பால்கனிக்கு வந்து எடுத்துட்டு எப்பவும் செய்யற மாதிரி தான் வீட்டை பெருக்கிறது அந்த மாதிரி வேலை முடிச்சுட்டு இன்னைக்கு அம்மா வந்து சமைக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க. அதுன்னு சொல்லிட்டு காயெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருக்கேன். காய் கட் பண்ணி வைக்கும் போதே நான் காலையில குடிச்ச அதே கப்ல எங்க அம்மா வந்து இன்னைக்கு அதை நான் கழுவி வச்சிருந்தேன். அதுல ஜூஸ் மட்டும் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஜூஸ் பக்கத்துல வச்சுட்டு காயெல்லாம் முதல்ல அந்த தோல் எல்லாம் சீவிட்டு கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பொறுமையா அதை சீவிட்டு கட் பண்ணி கொடுக்கறதுனால கட் பண்றதுக்கு முன்னாடி சரி இந்த ஜூஸை குடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கடகடன்னு அந்த ஜூஸ் குடிச்சிருப்பேன். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், நான் அந்த ஜூஸ் கப் வந்து காலியா வச்சுட்டு இருப்பேன். இந்த என்னது இந்த கட் பண்றதுக்கு முன்னாடி அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த எம்டி கப்பு அதுக்கப்புறம் தான் நான் கட் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பேன். ரெகுலரா வீட்டுல எந்த வேலையும் செய்யறது கிடையாது அப்படிங்கிற பட்சத்துல என்னைக்காவது இந்த மாதிரி செய்யறப்போ ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறது கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம முயற்சி தானே பண்றோம் அப்படிங்கிறதுனால நான் பண்ணிட்டு இருக்கேன். ரெகுலரா வீட்டுல வந்து சமைக்கிறதோ எந்த வேலையுமே எங்க அம்மா என்ன செய்ய விட மாட்டாங்க. நிறைய பேர் வீட்டுல இப்படி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். வேற மாதிரி நிறைய இருக்கவும் செய்யுது. ஆனா இந்த மாதிரி எப்படின்னா எந்த வேலையும் வீட்டுல நம்மள செய்ய விட மாட்டாங்க. எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. நம்மள எதுவும் பெருசா செய்ய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வச்சிருப்பாங்க. எங்க வீட்டுல என்ன அப்படிதான் வச்சிருந்தாங்க. நான் தான் வலுக்கட்டாயமா தான் ஏதாவது வேலை செய்யணும்னா செய்வேன். ஒரு சில நேரம் எங்க அம்மாவுக்கு முடியலன்னா செய்வேன். அப்படிதான் நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கிறது. அதனால என்னால இந்த மொத்த சேனல்ல இல்ல நிறைய பேர் பண்ற மாதிரி அடிக்கடி சமைக்கிறது அதெல்லாம் எனக்கு பண்ண வராது. அது வந்து ரொம்ப ஆர்டிபிஷியலா இருக்கும். அநியாயத்துக்கு நம்ம என்னமோ ரெகுலரா சமைக்கிற மாதிரி காமிக்கிறோமே அப்படின்ட்டு இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது மட்டும் நான் சும்மா அப்படி ரெகுலரா பண்ற மாதிரி காமிப்பேன். நான் பண்ற வீடியோவில் வந்து அதிகபட்சமா நான் என்ன வேலை பார்க்குறேன், அன்னைக்கு நான் எதை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னால காமிக்க முடியும். சரி, எப்பவுமே சனிக்கிழமை கோயிலுக்கு போறதானே வழக்கம், அது மட்டுமே காமிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தான் இதையும் நான் இன்னைக்கு கவர் பண்ணலாமேன்னு கவர் பண்ணேன். இதை முடிச்சுட்டு தலைக்கு பேக்கெல்லாம் போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு தலை குளிச்சுட்டு இனி நம்ம கோயிலுக்கு போறது மட்டும்தான். முடிஞ்சா நான் கோயிலுக்கு போறதையும் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இன்னைக்கு சமையல் சாப்பாடு இவ்வளவுதான்.